உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய செய்தி சாமுவேல் புத்தகம் 14 அதிகாரத்திலிருந்து நான் செய்தியை தயாரித்து வந்திருக்கிறேன். இந்த சீரீஸில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டம். இதில் நம் ஒரு மனிதனை வைத்து இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொல்ல வரார் என்றை நம்ம இன்றைக்காக நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். 1 சாமுவேல் 14. இதில் போன வாரம் நம்மளை பார்த்ததை போல சாமுவேல் 13 முதலாக ஜானத்தன் என்ற ஒரு மனிதனை வேதம் நம்மிடத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஜானத்தனை நம்ம எல்லாரும் அறிவோம். தாவீது ராஜாவுடன் ஒரு நண்பனாக இருந்த ஜானத்தன். வேதத்தில் 2 ஜானத்தன்கள் உள்ளார்கள். இந்த ஜானத்தன் சாமுவேல் புத்தகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்பாக பழைய ஏற்பாடில் ஜானத்தன் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் மோசையுடைய கிராண்ட்சன், மோசையுடைய பேரப்பிள்ளை. அந்த ஜானத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லான மனிதனாக இல்லாமல் அவன் ஒரு தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டு வந்திருந்த ஒரு மனிதன் அந்த ஜானத்தன். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஜானத்தன் சாமுவேல் 14 சாலுடைய மகன் ஜானத்தன். வேதம் ஜானத்தனை டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது அவன் ஒரு நல்ல கேரக்டர் உள்ள மனிதனாக வேதம் நம்மிடத்தில் ஜானத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜானத்தன் நல்ல ஆழமான அன்பை உள்ள ஒரு மனிதன், உண்மையான ஒரு நட்பை உள்ள ஒரு மனிதன், தேவனிடத்தில் மிகுந்த விசுவாசம் வைத்திருந்த ஒரு மனிதன். நீங்கள் அனைவரும் ஜானத்தனை அறிந்திருப்பீங்க. ஆனால் ஜானத்தன் தேவனிடத்தில் வைத்திருந்த விசுவாசத்தை முதலாக நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கு சாமுவேல் புத்தகம் 14 அதிகாரத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜானத்தன் டேவிடோட நண்பனாக இருந்தாங்க, அது எல்லாரும் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் அவன் டேவிடோட பிரதர்லா கூட இருந்தான். ஏன்னா பிகாஸ் ஜானத்தன் மேரிட் டேவிட் சிஸ்டர், டேவிடோட சகோதரியான மிக்கேல் என்றவர்களை தான் தேவதை மேரி பண்ணுவார் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக. உங்களுக்கு the ones who know that. So he is also just not a friend of David, he is also the brother-in-law of David. டேவிடோட பிரதர்லாக இருந்தாங்க. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அருமையான ஒரு மனிதனை, ஜானத்தன் மனிதனை சால் ஒரு இடத்தில் அவனுடைய பிள்ளையை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வசனம் உண்டு. 1 சாமுவேல் 12:30. 1 சாமுவேல் 12:30 பார்த்தீங்கன்னா வேதம் ஜானத்தனை ஒரு அன்பான மனிதனாக வர்ணித்தாலும், ஒரு நல்ல நண்பனாக வர்ணித்தாலும், தேவனிடத்தில் ஒரு விசுவாசமுள்ள மனிதனாய் வேதம் வர்ணித்தாலும், சால் அவன் பிள்ளையை பார்த்து ஆங்கிலத்தில் அவனை டிஸ்கிரைப் பண்ணும்போது த ஸ்டூபிட் சன் ஆஃப் அ ஓ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். யாருன்னா இது தமிழில் படிங்க, த ஸ்டூபிட் சன் ஆஃப் அ ஓ. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் முதல்ல உங்களோட அட்டென்ஷனை நான் ட்ரா பண்ண விரும்புகிறேன். வேதத்தில் இந்த மனிதனை குறித்து நன்னான காரியங்கள் சொல்லியிருந்தாலும் சவுல் தன் மகனை பார்த்து அவனை டிஸ்கிரைப் பண்ணும்போது இப்படி ஒரு கேவலமான ஒரு கேரக்டராய் சவுல் ராஜா இந்த மனிதனை அவர் டிஸ்கிரைப் பண்ணுறார். இந்த ஜானத்தன் கிட்ட இருந்து நம்ம இந்த மாலை வேளையில் எதை நம்ம கற்றுக்கொள்ளலாம்? வாட் இஸ் இட் தட் வி கேன் லேர்ன் ஃப்ரம் ஜானத்தன் டுடே? அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற நம்ம செய்தியாக இருக்கிறது. நம்ம முதலில் ஆரம்பிக்க போகிற வசனங்கள் 14 சாப்டர் 14 6-7 வசனங்களில் நம்ம ஆரம்பித்து அப்படியே அந்த சாப்டரை ஒவ்வொரு வசனமாக நம்ம புடமிட்டு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நான் படிக்கிறேன் ஆங்கிலத்தில் 1 சாமுவேல் 14 6 and 7. அதை நான் ஆங்கிலத்தில் படித்து முடித்ததுக்கு அப்புறம் ஏன்னா ஒருத்தர் தமிழில் படிங்க. நான் படிக்க போகிற வார்த்தைகளை நீங்கள் கூர்மையாக கேட்குமாறு நான் உங்களை அழைக்கிறேன். Jonathan said to his young armor bearer, "Come, let us go over to the outpost to those uncircumcised men. Perhaps the Lord will act on our behalf. Nothing can hinder the Lord from saving, whether by many or by few. Do all that you have in mind." His armor bearer said, "Go ahead, I am with you, heart and soul." சாமுவேல் 14 நம்ம படித்த இந்த 2 வசனம் சென்ட்ரல் வசனம். இந்த வசனத்தில் ஜானத்தன் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை தான் நம்ம எடுத்து டைசெக்ட் பண்ணி இன்றைக்கு அந்த வார்த்தைகளிலிருந்து நம்ம என்ன ஆண்டவர் நம்மிடத்தில் பேச விரும்புகிறார் என்று நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாக பேக்ரவுண்ட். ஏன்னா சில பேர் மேபி யூ ஹேவன்ட் பீன் ஃபாலோயிங். போன சண்டே நம்ம பார்த்தோம் சாமுவேல் 13 ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இதில் என்னென்னா போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்திற்கும் பெலிஸ்தீனருக்கு நடுவில் ஒரு போருக்காக தயார் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் பெலிஸ்தீன் ஆர்மியை டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது
just like the sands of the seashore மாதிரி மனிதர்கள் இருந்தார்களாம். கடலோரத்தில் இருக்கிற மண்களை போல அத்தனை சோல்ஜர்ஸ் வந்து பிலிஸ்டியன் ஆர்மி கிட்ட இருந்தாங்களாம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் போனதை நம்ம பார்த்தது வந்து இதை கண்டு இஸ்ரேலில் இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் மிகவும் கலந்து போய் மிகவும் பயந்து போய் இருந்தார்களாம். அதாவது செகண்ட். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயத்தால் இந்த ஒவ்வொருவரும் ஓடி ஒளிந்து வெள்ளூருக்குள்ளேயும் குகைகளுக்குள்ளேயும் முட்கள் புஷ்குள்ளேயும் ஒளிந்து கொண்டிருந்தார்களா இந்த பீப்புள் எல்லாம். அதில் 13ல் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து போட்டிருக்கு. 13ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 13:19 போட்டிருக்கோம். தேசத்தில் எந்த பிளாக் ஸ்மித்துமே கிடையாதான். பிளாக் ஸ்மித்து தமிழில் என்ன சொல்லுவாங்க? பட் 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 இரும்போட வேலை செய்கிறவர்கள், கொல்லன் 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 பிளாக் ஸ்மித் வந்து ஒருவருமே கிடையாதாம். இப்போ ஏன் வந்து பைபிள் எங்கேயுமே கொல்லன் இல்லை என்று சொன்னதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொல்லனால தான் கத்திகளும் ஸ்பியர்களையும் செய்ய முடியும். பிலிஸ்தீனியர்கள் அங்கே ஒருவரையும் கொல்லனாக இருக்க விடாமல் அவர்கள் எல்லாரையும் எடுத்து போட்டு வைத்திருந்தார்களாம். அதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் வந்து 13ல் நம்மளுக்கு வேதம் சொல்லுது. அந்த சமயத்தில் இஸ்ரேலோட படை கையில் வந்து யாரிடத்துலையுமே ஒரு ஸ்வோர்டுமே இல்லையா, ஒரு ஸ்பியருமே இல்லையா. இப்போ இந்த சூழ்நிலை நீங்கள் நினச்சி பாருங்கள். This is an army preparing for battle against the Philistines who were as numerous as the seashore, but the Israelites did not have a sword or a spear in their hand. இந்த டீட்டெயில் வந்து பைபிள் நம்ம இடத்துல கொடுத்துருக்கு. இந்த ஆர்மி வந்து இவங்க கையில் ஒரு கத்தியும் இல்லையா, ஒரு கத்தியும் கேடகமே இல்லையா, எப்படி இவங்க சண்டை போடுவாங்க? அந்த சூழ்நிலையில் அதே 13வது வசனத்தில் போட்டிருக்கு, சால் இடத்துல 600 பீப்புள் தான் இருந்தாங்களாம். ஒன்லி 600 பேர் மட்டும்தான் சவுல் இடத்துல இருந்தாங்களாம். ஃபைனலாக 13ல் நம்ம கொண்டு ஒரு டீட்டெயில் வந்து சால் கிபியோன் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்தாங்க. பிலிஸ்டீனியன்ஸ் வந்து மிக்மேஷ் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்திருக்கிறாங்க. இந்த 2 குறிப்புகளும் ஒரு முக்கியமான குறிப்பு. ஸோ இதுதான் பேக்ரவுண்ட். தி ஆட்ஸ் ஆர் ஸ்டாக்ட் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் தி இஸ்ரேல் ஆர்மி. இவர்களால் அந்த பேட்டிலை வெற்றி கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலை. 600 பேர் தான் கையில் வச்சிருக்கிறாங்க. அந்த 600 பேரிடத்தில் அவர்களிடத்தில் ஒரு ஸ்வோர்டும் கிடையாது, ஒரு கத்தியும் கிடையாது. இருக்கிற 600 பேரும் பயந்து போய் நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோட எதிரான நிற்கிற மக்கள் வந்து சீஷோவில் இருக்கிற மண்ணை போன்ற இவர்கள் இருந்தாங்களாம். இதுதான் பேக்ரவுண்ட். ஸோ இந்த பேக்ரவுண்டை வைத்து நம்ம 14ல் நம்ம வந்து இப்போ நம்ம படித்த அந்த 2 வசனங்களை பார்த்தோம்னா, அந்த சூழ்நிலையில தான் ஜானத்தன் அவருடைய ஆர்மர் பேரர் இடத்துல பார்த்து சொல்கிறான், வா நம்ம போய் இந்த பலஸ்தீன் அவுட் போஸ்ட்டை வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போது அந்த சூழ்நிலையை வைத்து நம்ம 4-5 வசனங்களை மட்டும் எடுத்து அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணி அதில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகலாம் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து we are going to look at the very first verse in 1 Samuel 14. முதலான ஒரு வசனம் அதில் போட்டிருக்கு, One day Jonathan son of Saul said to his young armor bearer. இதில் நீங்கள் பைபிள் போட்டிருந்தீங்கன்னா சில டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த இடத்துல பைபிள் சொல்லுது, ஒரு நாள் ஜானத்தன் சாலுடைய மகன் அவனுடைய ஆர்மர் பேரரை பார்த்து, வா நம்ம வந்து பிலிஸ்டீன் இடத்துல செல்லலாம் அப்படின்னு. அந்த ஒன் டே, அந்த நாள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த போது அந்த நாள் வந்து ஒரு சாதாரணமான நாளாக தான் இருந்தது. இட் இஸ் நாட் அ ஸ்பெஷல் டே. இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆர்டினரி டே that Jonathan looks at his armor bearer and says, come let us go and attack the Philistines. ஆனால் அந்த நாளில் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு வெற்றியை இஸ்ரேல் தேசத்திற்கு கொண்டு வர வேண்டிய நாள். ஆனால் அந்த நாள் ஆரம்பிக்கும் பொழுது யாருக்குமே அது வெற்றி உள்ள நாள் என்று யாருமே அறியாமல் இருந்தாங்க. ஆனால் அந்த நாளை ஒரு வெற்றியான நாளாக மாற்றினதற்கு ஒரு காரியம் உண்டு. அந்த காரியம் வந்து ஜானத்தனோட போல்டு ட்ரஸ்ட். ஜானத்தனோட தேவனிடத்தில் வைத்திருந்த ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தின் படியால் தான் அந்த ஆர்டினரி டே that the Bible begins by saying one day Jonathan said, அந்த டே ஒரு ஸ்பெஷல் டே ஆக மாறுது. அதே செகண்ட் பார்ட் ஆஃப் த verse 1 பார்த்தீங்கன்னா, come let us go over to the Philistine outpost on the other side. ஜானத்தன் அவனுடைய ஆர்மர் பேரரை பார்த்து சொல்கிறான், நீயும் நானும் மட்டும் அந்த பிலிஸ்டியன் ஆர்மியை நோக்கி போவோம். இப்போ சூழ்நிலையை பாருங்கள். இவர்கள் இடத்துல வந்து இத்தனை சோல்ஜர்ஸ் அசம்பிள் ஆகிருக்கிறாங்க. இவங்க சுற்றி இருந்த மக்கள்லாம் பயந்து போய் ஒளிந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. 600 பேர் மட்டும்தான் சால் ராஜாவிடம் மீதி இருக்கிறவங்க. ஆனால் ஜானத்தன் போல்டாக அவனுடைய ஆர்மர் பேரரை பார்த்து சொல்கிறாங்க, கம் லெட் அஸ் கோ அண்ட் அட்டாக் த பிலிஸ்டியன் அவுட் போஸ்ட் அப்படின்ட்டு. இந்த சூழ்நிலையை நம்ம புரிந்து கொள்ளணும்னா 2-3 வகையாக நம்ம புரிந்து கொள்ளலாம். we can understand it in a few different dimensions. The first is maybe Jonathan அவன் நான் எவ்வளோ பெரிய ஆள் என்று காண்பிப்பதற்காக மேபி அந்த ஒரு வேர்டை சொல்லியிருக்கலாம், வா எனக்கு வந்து நான் நம்புகிறேன், ஏன்னா ரொம்ப நல்லா சண்டை போட முடியும், ஆனால் என்னோட வா நம்ம போய் வெற்றி எடுக்கலாம் அப்படின்னு வந்து ஜானத்தன் சொல்லி இருந்திருக்கலாம்.
இந்த டயரான சூழ்நிலையில் எப்படி ஒரு மனிதன் நாங்கள் போய் இந்த பிலிஸ்டியன் ஆர்மியை அட்டாக் பண்ணலான்னு சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களிடத்துல நான் எழுப்புகிறேன். ஜானத்தன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியூ சாப்டர்ஸ் பிஃபோர் அவன் வந்து ஒரு ராஜா குடும்பத்தில் இருந்த மனிதனே கிடையாது. அவங்க அப்பா வந்து ஒரு ஃபார்மராக இருந்தாங்க. நீங்கள் இந்த சீரீஸை கவனித்து வந்திருந்தவங்களுக்கு நீங்கள் தெரியும், சாப்டர் 10ல் வந்து சால் வந்து ஒரு ஆர்டினரி ஃபார்மர். அவன் வந்து ஒரு ராஜா கிடையாது, போர் எப்படி செய்ய வேண்டும் என்று யாருமே அவங்ககிட்ட சொல்லி கொடுக்கல. இந்த பையன் ஜானத்தன் வளர்ந்தது ஒரு சாதாரண மனிதனாக தான் அந்த குடும்பத்தில் வளர்ந்த ஒரு பையன் ஜானத்தன். ஆனால் அவன் தேசத்தை சுற்றி படையெடுத்து வந்திருந்த பொழுது ஒரு தைரியத்துடன் வா நம்ம 2 பேரை மட்டும் சென்று அந்த பிலிஸ்டியன் அவுட் போஸ்ட்டை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜானத்தன். அதில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்திருக்கணும். நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம நிறைய ப்ராமிசஸ் நம்ம கேட்டிருக்கிறோம். பைபிளில் இருக்கிற சில பேருக்கு வந்து என்ன ப்ராமிஸ் போட்டிருங்க நம்ம மனதார கூட நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். சில பேர் நம்ம வீட்டில் அந்த ப்ராமிசஸை வால்லெல்லாம் எழுதி வச்சுருப்போம். ஆனால் உங்கள் இடத்துல நான் இன்றைக்கு ஒரு கேள்வியை எழுப்புகிறேன். அந்த கேள்வி என்னென்னா, those promises that you consider so precious, how much of those promises do you really believe and trust in? இன்றைக்கு ஜபிக்கும் பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க உலகத்தில் 2 பேர் அக்ரி பண்ணி என்னுடைய சித்தத்தின்படி கேட்டால் என் தகப்பன் உமக்கு அதை செய்வார் அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நம்மகிட்ட. That is a promise that God has given. When 2 of us agree on this earth about anything, காரணம் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கார், about anything that you agree and you ask my Father in heaven according to his will, it will be done for you of my Father. எத்தனை தடவை நம்ம இன்னொருத்தருடன் சேர்ந்து அக்ரி பண்ணி, தேவனை நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்னது பிரகாரம் நான் இதை மனதார ஜபிக்கிறேன், இந்த ஜபத்திற்கு எனக்கு நீங்கள் விடை கொடுக்க வேண்டும் என்று எத்தனை பேர் அதை அடிப்படையாக வைத்து நீங்கள் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். நீங்கள் அதுக்கு ஆன்சர் கொடுக்க வேண்டாம். பட் இட் இஸ் a small example of me pointing out to you that there are many promises in the Bible that God has given us. ஆண்டவர் கொடுத்த இந்த ப்ராமிஸ்கள் அநேகம் உண்டு. அந்த ப்ராமிஸ் எல்லாம் நம்ம நன்றாக அறிந்திருப்போம். அது தியாலஜிக்கலாக மட்டும்தான் அந்த ப்ராமிஸை புரிந்திருப்போம். நம்மளுடைய பர்சனல் லைஃபுக்கு வரும்பொழுது அந்த ப்ராமிசஸை நம்ம அப்ளை பண்ணுவது கிடையாது எல்லா நேரத்திலும். நீ பார்த்துருக்கோமா? தட் இஸ் ஆர் கிறிஸ்டியன் லைஃப். நம்ம எழுதப்பட்டிருக்கு ஜபத்தில் நம்ம சொல்லுவோம், ஆனால் அந்த ப்ராமிஸை உண்மையாகவே நம்ம விசுவாசிக்கிற நாட்களும் விசுவாசிக்கிற தருணங்களும் மிகவும் குறைவாக தான் இருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜானத்தன் வந்து நினச்சிருக்கலாம், ஓகே நான் ஒரு தனி ஆளாக தான் இருக்கிறேன், என்னோட இந்த ஆமர் பேரர் இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய படையெடுத்தில் நான் எப்படி வெற்றி எடுக்க போகிறேன் என்று ஜானத்தன் நினைத்திருக்கலாம். இப்போ நீங்களும் நானும் அந்த சூழ்நிலையில் இருந்தோம்னா இது மாதிரி ஒரு எண்ணம் வருமாங்க. சைடில் ஒரு பெலூன் வெடைஞ்சாலே ஓடி போய் ஒளிகிற மக்கள் நம்ம. இது மாதிரி ஒரு சூழ்நிலை, such dire circumstances, would we stand strongly and say, I am going to go into the Philistine army? So therefore the question is, how come Jonathan did this? இந்த தேவ மனிதன் எதன் அடிப்படையில் இவ்வளவு தைரியமாக இந்த படையை நோக்கி இருவர் மட்டும் சென்று இந்த படையை நான் தாக்க வேண்டும் என்று ஜானத்தன் செய்திருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை நான் எழுப்புறேன். அதுக்கு ஆன்சரும் நான் கொடுக்குறேன். ஜட்ஜஸ் புக்கில் பிஃபோர் த புக் ஆஃப் சாமுவேல், புக் ஆஃப் ஜட்ஜஸில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேர்ஸ் இருக்குது. அந்த வேர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த லாஸ்ட் வேர்ஸ் இன் சாப்டர் 3. அதுக்கு யாருன்னா ஒருத்தர் வந்து அதுக்கு திருப்புங்க. ஜட்ஜஸ் 3:31 கடைசி வசனம் 3வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஜட்ஜஸ் 3:31 யாருன்னா ஒருத்தர் அதை படிங்க. இங்கே பாருங்கள், ஷம்கார் வந்து ஒரு மனிதன் ஒரு குச்சியை வைத்து, அவங்க சொன்னது வார்த்தைன்னு ஒரு குச்சி, ஆர்டினரி ஒரு குச்சியை வைத்து 600 பிலிஸ்டியன்ஸை வந்து அவர் வீழ்த்தினாராம் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. ஜட்ஜஸ் 3:31. ஸோ இந்த கதை ஜானத்தனுக்கு தெரிந்திருக்கும். ஏன்னா ஜானத்தன் ஹீ கேம் ஆஃப்டர் ஆல் ஆஃப் திஸ். இதில் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு நிகழ்வு பாருங்கள். அந்த குச்சி என்ன குச்சின்னா, நம்ம ஊரில் நம்ம பார்த்துருக்கோம், மாட்டுக்காரர் வந்து மாட்டை ஓட்டம் போடுறது, அந்த மாட்டு வண்டியில் ஒரு குச்சி வச்சுருப்பான். அந்த குச்சி வச்சு அந்த கவ்வை வந்து அவங்க வந்து பொக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா நம்ம ஊரில் மாட்டு வண்டியெல்லாம்? அது மாதிரி அதுதான் இந்த குச்சி. அந்த குச்சியை வைத்து இந்த மனிதன் போட்டிருக்க இவர் வந்து இந்த ஷம்கார் என்ற மனிதன் 600 பிலிஸ்டியன்ஸை வந்து வீழ்த்தினாராம் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த விஷயத்தை perhaps ஜானத்தன் நல்லா அறிந்திருக்கலாம். லெவிட்டிகஸ் 26:8 யாருன்னா இதுக்கு திருப்புங்க. The book of Leviticus 26:8. இது 2 முக்கியமான வசனம். Stay with me because I'm going to pivot on these 2 verses. Leviticus 26:8. இது எங்கேருந்து வந்திருக்குன்னா, மோசை மூலியமாக தேவன் இஸ்ரேல் தேசத்திற்கு கொடுத்த ஒரு ப்ராமிஸ். அதில் என்ன கொடுத்துருக்குன்னா, 5 பேர் 100 பேரை வந்து துரத்துவாங்களாம்.
ஒரு 100 பேர் வந்து 10,000 பேர்களை வந்து துரத்துவாங்களாம் அப்படின்னு யார் கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் தேசத்திற்கு ஒரு கட்டளை? who's given this promise? The Lord has given the promise through Moses to the nation Israel. Perhaps ஜானத்தனுக்கு இந்த வசனமும் தெரிந்திருக்கலாம், ஷம்காரை பற்றி தெரிந்திருந்திருக்கலாம், இந்த லெவிட்டிகஸ்ல இருக்கிற இந்த வசனத்தையும் தேவன் வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு இந்த மனிதன் அறிந்திருக்கலாம். Perhaps that is why அவன் சொன்னான், ஓகே தேவன் சொல்லியிருக்கிறாரு 5 பேர் வச்சு 100 பேரை வீழ்த்தலாம்னு சொல்லியிருக்கிறாரு, இப்போ நான் தனி மனிதனாக தான் இருக்கிறேன், ஷம்காரும் தனி மனிதனாக தான் இருந்தான், அவனிடத்துலையும் கூட தான் கத்தியும் ஸ்பீருமே இல்லையே, ஒரு குச்சியை மட்டும் வைத்து 600 பிலிஸ்தீனரை அவங்கள வீழ்த்தினாங்களே அப்படின்னு இந்த மனிதனிடத்துல ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். இப்போ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? So what is the difference between Jonathan and you? இப்போ ஜானத்தன் வந்து பழைய ஏற்பாடில் அவரை பற்றி நான் சொன்னேன், நல்லவர், நல்ல நண்பன், விசுவாசம் உள்ள மனிதன். இந்த இடத்தில் ஒரு போர் இருக்கிற சூழ்நிலையில் போரில் இருக்கிற ஆட்ஸ் எல்லாம் it was stacked against Jonathan, but bravely Jonathan goes to attack the Philistines. And I speculated on what the reason could be. Yeah, Jonathan did that. I said he probably knew about Shamgar. He probably knew about the promise which is in Leviticus 26:8. அவர் தெரிந்திருந்தனால அந்த தைரியத்தோட ஆண்டவரிடத்துல ஒரு நம்பிக்கையோட இந்த போர் இடத்துல சென்றிருக்கலாம். ஸோ அந்த ஜானத்தனுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அவனும் ஒரு கர்த்தருடைய ஒரு பிள்ளை, நீங்களும் கர்த்தருடைய ஒரு பிள்ளை. அவனும் ஒரு சாதாரணமான மனிதன் தான், ஒரு ராஜா குடும்பத்திலலாம் பிறந்தவன் இல்லை, உங்களே என்னைய போல ஒரு ஆர்டினரி குடும்பத்தில் ஒரு பிறந்த ஒரு மனிதன். ஆனால் அவனிடத்துல ஒரு விசுவாசம் இருந்தது, அவனிடத்துல ஒரு வித்தியாசம் இருந்தது. அந்த வித்தியாசம் என்னன்னா, the difference was in the faith that Jonathan had on the Lord and his promises. Now God is looking, நம்முடைய இடத்துல ஆண்டவர் வந்து ஒவ்வொரு இடத்துல அவருடைய பிள்ளைகள் இடத்துல ஆண்டவர் பார்க்கிறார், இந்த பிள்ளையை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும், இந்த நபரை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும். God is looking at all of his children saying, what can I achieve through this person? What can I achieve through this? Don't be distracted, give me your attention. Let the child be playing, but give me your attention, don't be distracted. The Lord is saying, is looking at all the people. உங்களையும் என்னையும் இன்றைக்கு இந்த மாலை வேளையில் ஆண்டவர் பார்த்து சொல்றார், இந்த சபையில் இந்த பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த பிள்ளைகளை வைத்து நான் என்ன காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு தேவன் வந்து உங்களெல்லாம் பார்க்கிறார். சில பேர் சொல்லலாம், அவர் தேவன், அவரால் எல்லா காரியமும் செய்ய முடியும், he can do everything because he is God Lord, why does he need me? கடவுளுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு ஆர்டினரி மேன், என்னால் இங்கிலீஷ் கூட பேச முடியாது, என்னால் வந்து எந்த காரியமே செய்ய முடியாது, நான் படிக்காதவன், நான் படிக்காதவள், என்னை வைத்து தேவன் என்ன காரியம் செய்கிறார் என்று சில பேர் நீங்கள் உட்கார்ந்துருக்கோம் கேட்கலாம். நீங்கள் அது 2-3 டிஃப்ரெண்ட் in 3 different places perhaps you're asking it, that you're saying, I'm an ordinary person Lord, what can I do for you? நானே என் வாழ்க்கையில் நான் ஸ்ட்ரகிள் பண்ணி ஓட்டி கொண்டு இருக்கிறேன், உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் முடியும் சுவாமி அப்படின்னு கேட்டுக்கொண்டு இருக்கிற சில பேர் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நீங்கள் தான் எல்லா காரியத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. அவர் எதிர்பார்ப்பது வந்து அவரை விசுவாசித்து, என் ஆண்டவர் வார்த்தையை சொன்னார், என் ஆண்டவர் வசனத்தை தந்தார், என் ஆண்டவர் சொன்னதை போல செய்வார் அப்படின்னு நிச்சயம் ஒரு கான்ஃபிடன்ஸோட எழும்பி நிற்கிற பிள்ளைகளை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அன்றைக்கும் தேடிக்கொண்டிருந்தார், இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். இது என்கிட்ட இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் திஸ் டேலண்ட், ஐ கான் சிங், ஐ கான் ஸ்பீக், ஐ do not know how to do this அப்படின்னு பல ரீசன்ஸ் வந்து நம்ம கிறிஸ்திய வாழ்க்கையில் தேவனிடத்தில் நம்ம கொண்டு வருவது உண்டு. ஆனால் நம்ம ஆண்டவர், he is looking for a willing heart. அவர் யார் என்று அறிந்து, அவரால் என்ன காரியங்கள் ஆகும் என்று தெரிந்து, என் தேவன் என்னுடன் இருக்கிறார், அவர் சொன்ன வார்த்தை சொன்னதபடியே செய்வார் என்று எழும்பி நிற்க வேண்டிய பிள்ளைகளை தேவன் இன்றைக்கு உலகம் மூலமாக தேடிக்கொண்டிருக்கிறார். He is searching for people with such kind of a character in them, and that is the character that Jonathan had. When the circumstances were so dire, சூழ்நிலைகள் இவ்வளவு கஷ்டமானதா இருந்தாலும் அந்த சூழ்நிலை நடுவில் தைரியமாக தேவனை நம்பி ஒரு போரிடத்தில் அவன் வந்து சென்றான். ரசி பிரதர் வாசிச்சிங்க அந்த ரொம்ப ஒரு அருமையான தமிழ் வசனம், through you Lord I will leap into an army. தமிழ் என்ன சொன்ன வசனம் சிஸ்டர்? உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அப்படின்னு எல்லாம் அதை ஒரு பாடலாக கூட இருக்குது. நான் உங்களிடத்தில் இன்றைக்கி நான் கேட்குறேன், மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கு உண்மையால் தேவனே உங்களால் நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் என்று உங்களால் யாரால சொல்ல முடியுமா? உண்மையால் நீங்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கு எந்த சேனையுமே இல்லை, மேபி ஆர் நாட் ஃபைட்டிங் எனி வார்ஸ், பட் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், உங்களை சுற்றி இருக்கிற மலை போன்ற காரியங்கள், அதையெல்லாம் பார்த்து தேவனிடத்தில் உங்களால் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்மால் ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன் என்று சொல்ல முடியுமா? இந்த வசனத்தை எழுதினவர் யாரு? டேவிட். In the book of Psalm,
David வந்து he comes after Jonathan. Now Jonathan was a man with that same nature. அதே நேச்சர் தான். தாவீது ராஜா சொல்ல, உம்மால ஆண்டவரே ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன் என்று தாவீது ராஜா பல வருடங்களுக்கு பிறகாக சொன்னார். ஆனால் இங்கே நம்ம ரியலாகவே ஒரு மனிதனை பார்க்குறோம். Jonathan, he goes into an army through the strength of God. Hallelujah. So my first point to this, my brothers and sisters, God is looking for people who can put their faith in him. தேவனே, உங்களுடைய பலத்தால் நீர் என் வாழ்க்கையில் வைத்திருக்க காரியத்தை நான் அச்சீவ் பண்ணுவேன். ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்ட்டு ஒரு விருப்பம் உள்ள மனிதர்களை தேவன் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு அதுதான், he wants a willing heart. உங்கள் இருதயங்கள் தேவனிடத்தில், அப்பா நீங்கள் வைத்திருக்க திட்டத்தின்படி என்னை எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு God is looking for people. Will you be that person today? அப்படின்னு நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். நான் கேட்குற கேள்வி ரொம்ப கஷ்டமான கேள்வி தான். My brothers and sisters in Christ, will you be a Jonathan in your Christian life today? When circumstances around you are so difficult, when situations are against you, when everything in accordance to your intellect says that இது சாத்தியமே இல்லை என்ற சூழ்நிலைகள் சொல்லும் பொழுது, என் தேவனுடைய விசுவாசத்தால் நான் இதை செய்வேன் அப்படின்ற இன்றைக்கு எத்தனை பேர் உங்களால் எழும்பி நிற்க முடியும்? சில பேர் நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம், பிரதர் நானே சண்டே டியூட்டி, இன்றைக்கி மட்டும்தான் எனக்கு லீவ் இருக்குது, நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், எனக்கு எங்கே பிரதர் நான் ஒரு சேனைக்குள்ளே நான் தாவ போகிறேன், எப்படி என்னை ஆண்டவர் என்னை என்கிட்ட டைம் தான் இல்லையே, நானே முடிந்த அளவுக்கு நான் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களிடத்தில் நான் அன்பாக சொல்ல வேண்டிய காரியம் இதுதான். உங்களை தேவன் இந்த நாட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார், உங்களை ஆசீர்வாதிக்க தான் அழைத்து வந்திருக்கிறார். ஆனாலும் உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து இந்த தேசத்திற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். அதை உங்களை மட்டும் வைத்து தான் அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். உங்களிடத்தில் அவர் யார் என்று உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் நீங்கள் வாழ்ந்த நாட்களில் தேவன் உங்களிடத்தில் அவர் he has shown to you who he is. அவர் இன்னார் என்று நீங்கள் எல்லாரும் அறியும் வரை உங்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கிறார். சில பேருக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், சில பேருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் தேவன் உங்களை அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அழைத்து வந்து அவர் எவ்வளவு உண்மையானவரும் எவ்வளவு சத்தியமுள்ளவராகவும் இருக்கிறார் என்று ஒவ்வொரு இடத்துல அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கார். ஏன் தெரியுமா? he wants you because he wants to use you as his instrument. நீங்கள் இன்றைக்கு ஒரு ஜானத்தனாக எழுந்திருக்கலாம். will you rise up today as a Jonathan? ஒரு போருக்குள்ளே நான் ஒரு ஸ்வோர்ட் இல்லாமல் உங்களை நான் யாரும் ஓட சொல்லலை. ஆனால் தேவனுக்கு, அப்பா நான் உங்களுடைய சித்தத்தின்படி இந்த உலகத்தில் நீங்கள் என் வாழ்க்கையில் வைத்திருக்க காரியத்தை நான் செய்ய நான் விரும்புகிறேன் அப்படின்னு எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும்? உங்கள் ஃபேமிலி ப்ரையாரிட்டிஸ் இருக்குது, அது உண்மைதான். உங்களுடைய வேலை ப்ரையாரிட்டிஸ் உண்டு, அது உண்மைதான். ஆனால் தேவனுக்காக நீங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறீங்க? What is it that you are going to do for the Lord today? When your circumstances are difficult, would you turn to the Lord and would you say, Lord, I put my trust in you? நான் உம்மிடத்தில் விசுவாசம் வைத்திருக்க நிமித்தமாக இந்த காரியத்தை நான் எடுத்து நான் அச்சீவ் பண்ணுவேன் சுவாமி அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் சொல்வீங்க? அதுதான் ஜானத்தன் செய்தார். சூழ்நிலைகள் டிஃபிகல்ட்டாக இருந்தது, ஆனாலும் தேவனை நம்பி ஒரு சேனைக்குள்ளாக அவன் செல்ல புறப்பட்டான். இரண்டாவது வசனம் நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வெர்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஹியர்ஸ் த செகண்ட் வெர்ஸ், 1 Samuel 14:2-3. நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன், யாருன்னா ஒருத்தர் தமிழில் படிங்க. Saul was staying on the outskirts of Gibeah under a pomegranate tree in Migon. With him were 600 men, 3 among whom was Ahijah, who was wearing an ephod. He was the son of Ichabod's brother Ahitub, son of Phinehas, the son of Eli, the Lord's priest in Shiloh. No one was aware that Jonathan had left the camp. இதில் சில நபர்களுடைய பெயர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பெயர்கள்லாம் எத்தனை பேர் முன்பாக நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அந்த பேர்? How many of you know these names before you read it today? Question. தெரியலன்னா நீங்கள் தெரியலன்னு சொல்லலாம். இங்கே இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் பேர் படித்தோம். அஹீஜா படித்தோம், இக்கபாட் படித்தோம், அஹீட்டு படித்தோம், பீனினியாஸ் படித்தோம், இலாய் படித்தோம். எல்லாமே போட்டிருக்கு, ஒரு காரணத்துக்கு தான் பைபிள் போட்டு. எத்தனை பேர் இந்த பெயர்களை முன்பாக நீங்கள் அறிந்திருக்கிறீங்க? You know few names, okay? Who else knows some of these names? Sister knows some of these names. Where did we hear these names, sister? In previous, yes, in the very second series of Samuel, we encountered these names. Adala, if you remember, the 2 sons of Eli were not good men.
God was very angry with them. எலாயோட 2 பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் மிகவும் கோபித்து அவர்களிடத்தில் ஒரு he curses them. The Lord curses them. அதில் curse பண்ணும்போது என்ன சொல்லுவார், எலாயை பார்த்து சொல்லுவார், உன்னுடைய ஜெனரேஷன் இனி எனக்கு சேவை செய்பவர்களாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவார். அதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் வேர்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன் பாருங்கள். 1 Samuel 3:14, therefore I swore to the house of Eli, the guilt of Eli's house will never be atoned for by sacrifice and offering. இந்த குடும்பத்தை பற்றி தேவன் சில வசனங்களுக்கு முன்பாக, சில அதிகாரங்களுக்கு முன்பாக தேவனை உங்களை நோக்கி சொன்னது, உங்களிடத்தில் ஒரு எண்டு வரப்போகுது, you are not going to be able to serve me. ஆனால் இங்கே என்ன நடக்குது, அந்த நபருடைய பேரை பிள்ளைகளுடன் யார் நின்று கொண்டிருக்கிறாங்க, சால் நின்று கொண்டிருக்கிறாங்க. This is what the Bible is telling you. Who remembers the meaning of the word Ichabod? The glory of the Lord is left. Samuel chapter 2ல படிப்போம். போருக்கு போவாங்க. இலாயோட 2 மகன்களும் போரில் மரித்து போவார்கள். ஒரு தூதுவன் வந்து இளையாட சொல்வாங்க, உங்க 2 மக்களும் மரித்து போனார்கள், ஆண்டவருடைய ஆர்க் கேப்சர் பட்டது. அதை இலாய் கேட்ட உடனே நாற்காலிலிருந்து கீழே விழுந்து கழுத்து உடைந்து இறந்து போவார். அதுதான் 2nd சாப்டர்ல படித்தோம். அந்த செய்தியை கேட்ட இலாயோட மருமகள் பிரசவத்தில் நிலையில் இருக்கும் பொழுது பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு தான் இந்த பேரை வைப்பாள் அந்த மகள், இக்கபாட் என்று. ஏன் இக்கபாட் என்று வச்சோன்னா, இஸ்ரேலை விட்டு குளோரி விலகி போனது என்று வைப்பாங்க. சொல்லி அந்த பிள்ளையை மரித்து போவாங்க. That woman dies. This is the background of this circumstance. But here we have Saul standing with the great grandson of Eli as his priest. That is the first circumstance you have to pick up here. நம்ம சால் ராஜா பற்றி ஆண்டவரிடத்தில் he did not believe in God. ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைக்காதவன், ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்யாதவன், அதனால ஆண்டவர் அவரை சபித்தார் அப்படின்னு நல்ல காரியங்கள் நம்ம அறிந்திருப்போம். அதுக்கு ரீசன்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, here is one of the reasons. This man clearly is being associating himself with a family that the Lord said will never serve me. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டீட்டெயில் போட்டிருக்கோம். அந்த அஹீஜா he was wearing an ephod. Yeah, who knows what this ephod is? How many of you know what an ephod is? I'm not testing you, I'm just asking. It is something, say sister. Yeah, so the ephod is something the priest wears on his chest. It is a piece of metal they wear on his chest. அந்த மெட்டில் பார்த்தீங்கன்னா 12 கற்கள் அதில் இருக்கும். இந்த 12 stones for நம்ம மோசஸ் ராஜசேகர் பிரதர் ஒரு அருமையான பாட்டு பாடியிருப்பார். அந்த எஃபார்டில் இருக்கிற ஒவ்வொரு கல்லை வைத்து ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. தட் இஸ் த எஃபார்ட். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, தேவனிடத்தில் போய், அப்பா என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் என்ன அப்படின்ட்டு ஒரு மனிதன் தேவனுடைய பிரீஸ்டிடத்தில் போய் கேட்கும் பொழுது they use the ephod as part of that, as part of asking God. உரும் and தும்மன் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. This is an equipment used. The point I'm making to you, my brothers and sisters, is this. Here is a man who is the great-grandchild of Eli, who God had cursed and said, you will never serve me. Here he is standing before Saul, interceding to God for Saul. Okay, that's the first point I want to land here with you. Now let's continue. 1 Samuel 14:2-3. Now, why would the Bible give us this detail? ஏன் வேதம் நம்ம இடத்துல இந்த டீட்டெயிலை கொடுத்துருக்கு? ஈஸியாக இந்த பேர்கள்லாம் வரும்பொழுது நம்ம அதை பைபாஸ் பண்ணிட்டு போய்டும். யாரோ ஒருத்தர் பேர் சொல்கிறாங்க, யாரோ. பட் அந்த பேரிலையும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, Saul had put his trust in a place that he should not put his trust in. அவன் விசுவாசத்தை வைத்திருந்த இடம் சரியில்லாத இடமாக இருந்தது. இன்றைக்கு உங்களிடத்துல நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் யாருடன் அசோசியேட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? Who are your associates today in your Christian life? In Saul's life, we saw he was associating with someone who God had cursed. But in our Christian life, who are we associating with? I'm not saying இந்த சபை நாங்களாம் ரொம்ப நல்ல மக்கள், எங்களோட அசோசியேட் பண்ணுங்க நான் சொல்லலை. But I'm challenging you. I'm asking you a very important question. In your Christian life, உங்களோட கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் யாருடன் நீங்கள் அசோசியேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப கவனமாக அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யார் இடத்துல அசோசியேட் பண்ணியிருக்கிறீங்கன்றத கேள்வி it dictates on who you would be. அதுதான் இன்றைக்கு நம்ம படித்த ஒரு பைபிள் வேர்ஸ். 1 Corinthians 15:33. யாருன்னா தமிழில் படிங்க. 1 Corinthians 15:33.
புதிய வேதத்தை in the New Testament, 1 Corinthians 15:33, this is what the Bible says. Amen. Bad company corrupts good character. So here is a man Saul, தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன், இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாக ஆண்டவர் அவரை வைத்திருந்தார். அந்த மனிதன் தேவனுடைய கட்டளைகளை மேற்கொண்டு யாரோட குடும்பத்தில் தேவன் ஒரு who he cursed, அந்த குடும்பத்துடன் சேர்ந்து போருக்கு போக தயாராக நின்று கொண்டிருக்கிறான் இந்த மனிதன். இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் வந்து இதான் இரண்டாவது பாயிண்ட். In Christian life, we should be very careful with who we are associating with. Now, அங்கிருந்து let's turn our attention to 1 Samuel 14, verse 6. So, இந்த கதை போயிட்டே இருக்கு. Jonathan and his armor bearer are ready to go into the Philistine army. Saul is standing with Ahijah, who is a man cursed by God. And now we go into 1 Samuel 14:6. Jonathan said to his young bearer, "Come, let us go over to the outpost of those uncircumcised men." Now, we பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல Jonathan makes a decision. He's saying, I'm now going to go with my armor bearer into this Philistine outpost. God gave this man some bold trust. ஓகேங்களா? The reason for the trust is in the very next verse. அந்த நான் விசுவாசம் இருந்தப்ப நான் இந்த சேனைக்குள்ள நான் போறேன் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து very next verseல இருக்கு பாருங்க. 1 Samuel 14:6, second part. Perhaps the Lord will act on our behalf. யாரனா தமிழ்ல படிங்க. What does the Bible says? So நீங்க பாருங்க, அவன் எந்த தைரியத்தில் போறான் ஜானத்தன்? அவனுடைய தைரியத்தில் இல்லை, அவனுடைய பயிற்சியால் இல்லை, அவனுடைய திறனால் இல்லை. அவன் ஆமர் பேரை பார்த்து சொல்றான், நம்ம போலாம், ஒருவேளை ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வான். That is what he says. He says, perhaps the Lord will act on our behalf. See, Jonathan wanted to see what God might do with two men who had faith in him. இதில் என்னன்னா, தேவன் இடத்துல விசுவாசம் வைத்திருந்தால் ஆண்டவர் அந்த மனிதனை வைத்து என்ன காரியம் அச்சீவ் பண்ண முடியும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஜானத்தன் சொல்லி இந்த படைக்குள்ளாக ஜானத்தன் சொல்றான். ஜானத்தன் knew that the dangers, அவன் என்ன சூழ்நிலையிலே அவனை he is going to put himself in, ஜானத்தன் நன்றாக அறிந்திருந்தான். ஆனால் ஆண்டவர் இடத்துல விசுவாசம் வைத்திருந்தான். ஆண்டவர் என்னை வைத்து என்ன காரியம் செய்ய போகிறார் நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு. See, இதுல ஒரு காரியம் நம்ம புரிந்து கொள்ளணுங்க. தேவனுடைய நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நம்ம சேவை செய்து கொண்டு இருக்கிறோம். அநேக சுச்சுவேஷன்ஸில் நம்ம சொல்லுவோம், நான் இதை செய்தேன், ஐ டிட் திஸ், ஐ பில்ட் திஸ் சர்ச் ஃப்ரம் ஸ்க்ராச், ஐ செட் திஸ் திங் அப், ஐ மேட் திஸ் ஸ்நாக், ஐ டிட் திஸ். நிறைய சூழ்நிலையில் நம்ம கிறிஸ்டியன் வாழ்க்கையில் நம்மளை முதல்ல நம்ம போட்டுப்போம். எப்போது இந்த ஊழியத்தில் மட்டும் இதை நீங்கள் நிறைய நாள், இஃப் யூ ஆர் நாட் கேர்ஃபுல் யூ வில் ஃபால் இன் டு திஸ் ட்ராப். வெரி ஈஸிலி இதை நம்ம ஐயா மாற்றிடுவோம். பட் அது உண்மை என்னன்னா, ஜானத்தன் வந்து வெற்றியை தேடி போகவில்லை. ஜானத்தன் உள்ள இந்த கிரியை செய்திருக்கிற ஆண்டவர் தான் அந்த வெற்றியை கொண்டு வந்தார். அது நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம நன்றாக நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம ஏதாச்சும் ஆண்டவருக்காக அச்சீவ் பண்ணுறோமா, அது நம்மளுடைய திறனால அல்ல. ஆண்டவர் உன்னை வைத்து ஒரு காரியம் வைத்து இருக்கிறார். உனக்கு அதுக்கு தேவையான அபிஷேகத்தையும் தேவையான டேலண்ட்டையும் தேவன் கொடுத்து உன்னை வைத்து அந்த காரியத்தை அவர் அச்சீவ் பண்ணுறார். ஆனால் அந்த சூழ்நிலையில் when we say it was I who achieves it, that is not the right thing to do. Hallelujah. Are you with me? That's the third point I'm landing with you. Whatever you are doing in your Christian life, நீங்க எந்த காரியத்தை செய்திருந்தாலும், தேவனுக்கு ஊழியத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் இருக்கட்டுங்க, அது நான் அச்சீவ் பண்ணேன், நான் இது தேவனுக்கு செய்தேன் என்று நம்மளோட மைண்ட் செட் அது போல இருக்கக்கூடாது. தேவன் என்னை வைத்து அவர் அச்சீவ் பண்ணார் என்ற ஒரு தாட் தான் நம்மளோட மனதுகளில் இருக்க வேண்டும். Next, let's turn to the same verse, but the last part of it, 1 Samuel 14:6 partல. Nothing can hinder the Lord from saving. யாரா தமிழ்ல படிங்க. See, he says, nothing can hinder the Lord from saving. ரட்சிக்க ஆண்டவருக்கு தடை இல்லை. What is the point Jonathan is making? தேவன் இந்த நாட்டில் நமக்கு ஒரு வெற்றியை தர வேண்டும் என்றால், நம்மிடத்தில் ஒரு ஸ்வோர்டு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மிடத்தில் ஒரு ஸ்பியர் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மிடத்தில் 600 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, எதிரில் நிற்கிறவர்களிடத்தில் கடற்கரை இருக்கிற மண்ணை போல இருக்க படை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 2 பேராக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரால் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு if God decides, nothing can hinder him. Can you see the faith Jonathan is expressing? See, I built up to that point to say this man, இந்த 2 மனிதர்கள் மட்டும் இந்த போர் செய்ய இவ்வளோ பெரிய சேனைக்குள்ளாக தைரியமாக சென்றார்கள். எதை பேஸ் பண்ணி?
அவனுக்கு ஒரு நிச்சய நம்பிக்கை, தேவன் இன்றைக்கு என்ன செய்வார் என்று நம்ம பார்ப்போம். தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் விசுவாசத்துடன் இந்த பேட்டலுக்குள்ளாக நான் செல்றேன் என்று ஜானத்தன் சென்றார். உங்களுடைய கிறிஸ்டியன் லைஃப்பில், உங்களுடைய பர்சனல் சர்க்கம்ஸ்டான்ஸ்லையோ, உங்களை ஒரு பெரிய சூழ்நிலை சூழ்ந்து வரும் பொழுது, ஒரு பெரிய கஷ்டம் உங்களை சூழ்ந்து வரும் பொழுது, இந்த மாதிரியான மைண்ட் செட்டால் அந்த சூழ்நிலையை உங்களால் அப்ரோச் பண்ண முடியுமா? ஆர் யூ ஏபிள் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் சே, நான் என் தேவன் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன், என் தேவனால் இது முடியும், அவர் என்னுடன் இருப்பதன் நிமித்தமாக இந்த காரியத்தை நான் அச்சீவ் செய்ய முடியும் அப்படின்னு எத்தனை பேர் உங்களால் விசுவாசத்துடன் இதை உங்களால் சொல்ல முடியும்? அதே போன்ற மனிதர்களை தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். He wants people who is able to put their trust in him and say that God is able to achieve it by this. Next verse, the last part of it, Jonathan says, whether by many or by few. Adha yarna padinga sister, whether by many or few. Look at the last part of it. Let me read that whole thing in English for you now. Jonathan said to the young armor bearer, come, let us go over to the outpost of those uncircumcised fellows. அந்த நாங்க என்னோட சேர்ந்து இந்த படைக்குள்ள நாங்கள் போவோம். Perhaps the Lord will act on our behalf. தேவன் நம்மளை வைத்து ஒரு காரியத்தை செய்யலாம். Nothing can hinder the Lord from saving, whether by many or few. இந்த வசனத்தை நீங்க பாருங்களேன், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம். Whether by many or by few. சிறிய பேர் இருந்தாலும் தேவனால அச்சீவ் பண்ண முடியும், நிறைய பேர் இருந்தாலும் தேவனால அச்சீவ் பண்ண முடியும். ஜானத்தன் சொல்றான், அவனுடைய ஆர்மர் பேரரை பார்த்து சொல்றான், நீ பயப்படாத, இவ்வளோ பெரிய ஒரு ஆர்மி இருந்தாலும், நம்ம 2 பேராக இருந்தாலும் பரவாயில்ல, சிறியவர்களை வைத்தோ நிறைய படையை வைத்தோ தேவனால் அச்சீவ் பண்ணக்கூடிய காரியம் எதுவுமே சாத்தியம் இல்லை. எவ்ரிதிங் காட் கேன் அச்சீவ் அப்படின்னு ஒரு போல்ட்னஸ் இங்கே ஜானத்தன் சொல்லி he goes into that into the battlefield. Let's look at the next verse now. Samuel 14:7. இதில் ரிப்ளை அந்த ஆமர் பேரர் ரிப்ளை பண்ணுறான். ஏன்னா தமிழில் படிங்க சிஸ்டர். 1 Samuel 14:7. பாருங்க, அந்த ஆமர் பேரர் என்ன சொல்றான், do all you have in mind. ஜானத்தன் சொல்றான், வாயா நம்ம இந்த படைக்குள்ள போவோம். அவன் பயந்த நடுங்கல, ஐயோ இவ்வளோ பெரிய படையா இருக்கே, நாம என்ன செய்ய முடியும்ட்டு அவன் சொல்றான், do all you have in mind. His armor bearer said, go ahead, I am with you, heart and soul. நீ போ, உன்னுடனே நான் துணையா இருக்கிறேன். அதுல போட்டிருக்கு. இப்போ அந்த ஒரு வசனத்துல நம்ம என்ன லேர்ன் பண்ண முடியுங்க இன்னைக்கு ஆஃப்டர்நூன்? வாட் இஸ் இட் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் த ரெஸ்பான்ஸ் தட் தி ஆர்மர் பேரர் கேவ் டு ஜானத்தன்? வாட் இஸ் இட் யூ கேன் லேர்ன்? ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குதானே. இந்த வசனத்திற்கு வைத்து நம்ம இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய என்ன காரியம் உண்டு? தேங்க்யூ லார்ட். It is very clear that God was going to use Jonathan. ஜானத்தனை வைத்து ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்பியிருந்தார். அந்த காரியத்தை தைரியமாக ஜானத்தன் எழுந்து அதை செய்ய அவன் புறப்பட்டான். அவன் புறப்பட்ட போது அவனை பக்கத்தில் இருந்து அவன் ஆமர் பேரர் இடத்துல சொல்றான், நான் இதை செய்ய போறேன், என்னுடன் நீ வருவியா என்று. ஆமர் பேரர் என்ன சொல்றான், you go, I am with you, I will do that. My brothers and sisters in Christ, here is the point I want to land about this circumstance. உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுக்கு வேலையும் ஊழியனும் செய்து கொண்டிருக்கிற அநேக நபர்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். அந்த அநேக நபர்கள் தேவனுடைய ஒரு விசுவாசத்துடன் அவர்களுடைய காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நபர் ஒருவர் மட்டும் அவங்க செய்ய வேண்டிய காரியம் he cannot achieve it. It is not just one person that can do that. Every time when God has a purpose in someone's life, God also uses people around him. இப்போ நீங்களும் இந்த சபையில் உட்கார்ந்துருக்கிறீங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். என்னால் தனியாக மட்டும் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, தேவனுக்கு சர்வ் பண்ண வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது எப்பவுமே அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களை தேவன் உங்களையும் அதில் பயன்படுத்துவார். அதுதான் இந்த சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம். நெவின், can you shut that laptop down and bring it to the front, Nevin? So she's not distracted by that. Yeah. So the point I'm making, my brothers and sisters in Christ, is this, which is the third point. It is, when there is someone serving God, and I'm not saying that I am the one serving God, whoever in your life, உங்க வாழ்க்கையில யாராக இருக்கட்டும், தேவனுக்கு பணி செய்து கொண்டிருக்கிறவராக இருக்கட்டும், அந்த நபருக்கு நீங்க எப்பொழுதுமே தோள் கொடுக்கிற நபராக நீங்க இருக்க வேண்டும். அந்த ஆமர் பேரர் ஜானத்தன் என்னோட வான்னு சொன்ன போது என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு நீங்க வைங்களேன்,
Jonathan might not have had that success. ஒரு மனிதனால சேர்ந்து இருக்க முடியாது. இரண்டு பேருமே சேர்ந்து போய் அதை செய்தது நிமித்தமாக தான் Jonathan was able to achieve that. So my brothers and sisters in Christ, if you get an opportunity to serve God through helping somebody else, always take that opportunity, because both are equal. Jonathan was not the greatest and the armor bearer was not the second. Both of them were equal in the eyes of God, and God wants to use both of them to serve them. Hallelujah. Thank you, Lord. ஃபைனலாக நம்ம பார்த்து இன்றைக்கு நம்ம செய்தியை நம்ம முடித்துக் கொள்வோம். நம்ம பார்க்க போகிறது வந்து 8வது வசனம், 8லேருந்து 10. 1 Samuel 14, 8-10. நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன், யாருன்னா ஒருத்தர் தமிழில் படிங்க. Jonathan said, "Come on then, we will cross over towards them and let them see us. If they say to us, 'Wait here until we come to you,' we will stay where we are and not go up to them. But if they say, 'Come up to us,' we will climb up, because that will be our sign that the Lord has given them into our hands." இதை லவுடாக நிறுத்தி பொறுமையாக படிங்க சிஸ்டர். அதை ஜானத்தன் போலாண்டு தீர்மானித்தது மட்டும் இல்லாமல் இங்கே தேவனிடத்தில் ஒரு டெஸ்ட்டை வைக்கிறான். He is not arrogant. He is not saying, "I've decided I'm going to go there." He has convinced his armor bearer to go along with him into the battlefield. But look how clearly Jonathan is saying, he's now giving the control back to God. He's saying, "Lord, if it is your will that I must now attack these people, this is the sign you have to give me." இதுதான் எனக்கு அடையாளம் நீங்க காமிக்கணும். And what he says, "Come on, if the people, the Philistines say, 'Come on, we will cross over towards them,' and then if they call us out, that means the Lord has given them to us." It's a very important verse that we need to understand. What is happening here is Jonathan goes out to attack the outpost, but he is putting the Lord before that circumstance. He is saying, "Lord, if it is you, if you want me to attack, நீங்க என்ன அனுப்பி இந்த அட்டாக்கை செய்ய நீங்க விரும்புனீங்கன்னா, அப்போ பிலிஸ்தியர்கள் எங்களிடத்துல பார்த்து வா, come forward அப்படின்னு சொல்லணும். That is the point Jonathan is making. So what can we learn from this particular point? The point here is, sometimes, my brothers and sisters in Christ, when we step out in faith, when we believe and step out in God, we must always put God in control. Not blindly come to a determination. நம்மளே ஒரு தீர்மானத்துக்கு வந்து இப்படி தான் ஆகணும், இப்படி தான் செய்ய வேண்டும் என்று கடவுள் நம்மளுடைய சாதகமாக திருப்பதற்கு மேலாக, you should give God the control to take and use you as he desires to use you. Am I making sense? Hallelujah. So we have seen 4 things today. சாமுவேல் 14 4 காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். ஒரு சாதாரண நாளை ஒரு விசேஷித்த நாளாய் மாற்றின மனிதன் ஜானத்தன் சாப்டர் 14. அந்த சாதாரணமான நாள் விசேஷித்த நாளாய் மாறினதுக்கு காரணம் என்ன? ஜானத்தன் ஆண்டவரிடத்தில் வைத்திருந்த ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் போல்டாக ஒரு சேனையை நோக்கி இருவர் மட்டும் சென்று அன்றைக்கு ஒரு மாபெரும் வெற்றியை இவர்கள் இருவரும் அடைந்தார்கள். அது செல்வதற்கு என்ன காரணம்? அவன் தேவன் யார் என்று அந்த மனிதன் அறிந்திருந்தான். Jonathan knew who the Lord was. அவன் சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை அந்த மனிதன் அறிந்திருந்தான். என் தேவன் என்னுடன் இருக்கிறார், என் தேவன் எனக்கு வெற்றியை தருவார் என்று தைரியமாக சென்றான். செல்லும் பொழுதும் he made sure that God was giving him a confirmation that is what the Lord wanted him to do. அதுதான் நம்ம பார்த்த 3வது. ஃபைனலாக இந்த சாப்டரில் நீங்கள் படித்தீங்கன்னா, அன்றைக்கு தேவன் ஒரு மாபெரும் வெற்றியை இஸ்ரேலுக்கு தந்தார். இவர்கள் 2 பேருமே கடந்து சென்று அந்த பிலிஸ்டியன் போஸ்ட்டை வந்து இவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அந்த லாஸ்ட் பார்ட் நீங்கள் வீட்டுக்கு போய் படிச்சிங்கன்னா, அட்டாக் பண்ண உடனே பிலிஸ்டியன் ஆர்மியில் ஒரு கன்ஃபியூஷன் பரவ ஆரம்பிக்கும். ஒருவரை வெட்டி கொள்வார்கள். இஸ்ரேல் தேசத்தில் ஒரு ஸ்வோர்டு கூட கிடையாது. ஆனால் இந்த 2 பேர் சென்று ஒரு கன்ஃபியூஷனை உண்டாக்கின நிமித்தமாக அந்த படையை ஒருவரை சேர்ந்து வெட்டி கொண்டு அவர்கள் மரித்து போவார்கள். அது மட்டும் அல்ல, பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இருக்கும், ஆண்டவர் அந்த நிலத்தையே நடுங்க வைத்தார். God shook the ground அப்படின்னு போடும். ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு மனிதன் எழும்பி விசுவாசத்துடன் போருக்கு சென்ற பொழுது அந்த மனிதருக்கு தேவன் துணையாக நின்றார். He brings an earthquake that day and he shatters the nation of the Philistines. அன்றைக்கு ஒரு மாபெரும் வெற்றியை இஸ்ரேல் தேசத்தார்களும் கண்டு கொண்டார்கள். எதில் ஆரம்பித்தது அந்த மாபெரும் வெற்றி? பயத்தில் ஆரம்பித்தது. கையில் ஒரு ஆயுதம் கூட கிடையாது. அவர்களை சுற்றி இருக்கிற ஒரு பெரிய படையான ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்.
ஆனால் விசுவாசத்துடன் தேவனை நம்பி அவரால் செய்ய முடியும் என்று படையெடுத்து சென்ற பொழுது தேவன் அந்த மனிதர்களை வைத்து ஒரு மாபெரும் வெற்றியை அவர் கொண்டு வந்தார். ஜானத்தன் உட்கார்ந்தப்பா, நீங்கள் இந்த வானத்திலிருந்து இவர்கள் மேல் தீயை போட்டு இவர்களை எரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல. He took an action. In the same way, my brothers and sisters, here's the final point. In our Christian lives, when we serve God, in whatever He has called us to do, எதை உங்களை அழைத்திருந்தாலும் தேவனிடத்தில் விசுவாசத்துடன் அவரால்காக நான் இந்த காரியம் செய்ய போகிறேன். He wants you to take the first step. When you take the first step, God adds everything together. He doesn't act without you, because it is only through you that God usually acts. Hallelujah. Let us